வணக்கம் நண்பர்களே, இமயம் டிபிடி ரியல் எஸ்டேட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க வந்துக்கிற ப்ராப்பர்ட்டி பார்த்திங்க அப்படின்னா வெஸ்ட்டு தாம்பரம் முடிச்சூர் மணிமங்கலம் ரோடு முடிச்சூர் அட்டை கம்பெனிலேருந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸ் ரயில்வே நம்ம பஸ் ஸ்டாப்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் 2 இண்டிபெண்டன்ட் ஹவுஸுங்க. ஒரு கிரவுண்ட் லேண்ட் ஏரியாவில் 2 வீடு கட்டியிருக்காங்க. 40க்கு 60 இந்த லேண்டில் 20க்கு 60 20க்கு 60 அப்படின்ற சைஸில் பார்த்திங்கன்னா 2 இண்டிவிஜுவல் ஹவுஸு 3 BHK. கீழே டபுள் பெட்ரூம் இருக்குது, மேலே ஒரு சிங்கிள் பெட்ரூமும் ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கோட் பண்ணுறது 80 லட்சம் சொல்லி கோட் பண்ணியிருக்காங்க. ஸ்டெப்ஸ் வந்து வெளியே தாங்க கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க எப்படி கட்டியிருக்காங்க அப்படின்றத உள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா அந்த வீடு ஹைட்டு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரோடு வந்து ஒரு 6 அடி கிட்ட ஹைட் ஏறி கட்டியிருக்காங்க. 6-7 அடி கிட்ட இருக்கும். ஸோ இது அவ்வளோ ஹைட்டு கட்டுறதுக்கான ரீசன் இந்த ஏரியாவில் கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளட்டு வரும்போது தண்ணி வந்துச்சு இல்லையா, ஒரு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த கீழே அந்த பேஸ் இருக்குது பாருங்கள், ஒரு 3 அடி 4 அடிக்கு வரைக்கும் தண்ணி வந்தது. அதனால் பார்த்தோன்னா அந்த ஹைட்டை வந்து ஃபுல் ஹைட்டை ஏற்றிருக்காங்க. கீழே வந்து கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. நம்ம உள்ளே போகலாம் வாங்க. ஒரு பெரிய ஹாலு, நமக்கு ஒரு மாஸ்டர் பெட்ரூமில் அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. ஒர்க்கு போயிட்டுருக்கு, இன்னும் டைல்ஸ் ஒட்டுறது இந்த மாதிரி வேலை இருக்குது. இது வந்து அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. ரெடி டு ஆக்குப்பையில் நமக்கு வந்து இதை கொடுக்கக்கூடிய வீடு தான். இது வந்து காமன் பேசேஜ், 2 வீட்டுக்கும் காமன் பேசேஜ் கொடுத்துருக்காங்க. மேலும் பார்த்திங்கன்னா அந்த பால் சீலிங் ஒர்க் எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துருவாங்க கம்ப்ளீட்டாக. ஸோ இப்போ எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா பீப்புள்ஸ் லைக் பண்ணுறது வந்து பார்த்தோன்னா புது வீடாக நம்ம வாங்குறவங்க எல்லாருமே இந்த மாதிரி தான் லைக் பண்ணுறாங்க. இந்த சைடில் வந்து ஒரு 4 அடி கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா 2 பெட்ரூமுக்கும் போகிற மாதிரியும் ஒரு காமன் ரெஸ்ட் ரூமு இந்த சைடில் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு சின்ன பெட்ரூமு, ஒரு 10க்கு 12 இந்த மாதிரி சைஸில் இருக்கும். 10க்கு 12 8க்கு 12 இருக்கும். ஒரு கிச்சன் லாஸ்ட்டில் பேக் சைடில் வர்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க கிச்சன். நம்ம சர்வீஸ் ஒர்க்குக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 அடி 2 அடி கொடுத்துருக்காங்க கேப்பு. $80 லட்சம் சொல்கிறாங்க. நெகோசியபிள் நம்ம பார்த்திங்கன்னா நம்ம இது வந்து ஏதாவது குறைப்பாங்களான்னு பார்க்கணுன்னா நம்ம நேரில் தான் போய் மீட் பண்ணி பார்க்கணும். வீடு பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் நேரில் தான் மீட் பண்ணி பார்க்கணும். கார் ஒரு பெரிய காரும் நிறுத்திக்கலாங்க. ஒரு 12 அடி கிட்ட இருக்கும் கார் பார்க்கிங் லென்த்து. 12க்கு 12 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஒரு பெரிய பெட்ரூம், ஒரு மாஸ்டர் பெட்ரூம் கீழே இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அதோட கொஞ்சம் பெருசாக வரும். 16 அடிக்கு 12 அடி வரும். இதில் ஒரு அட்டாச் பாத்ரூம். இதில் ஒரு பேச்சுலர்ஸ் யாராக கூட தங்க வச்சுட்டு ஒரு 7,000 ரூபா வாடகைக்கு வாங்கிக்கலாம். லேண்ட் 20க்கு 60 இருக்கேன்னெலாம் பார்க்க வேணாம். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணால் தான் ஒரு வீட்டோட இதுவே தெரியும். ஸோ எவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்து கட்டியிருக்காங்க, இதுவே எவ்வளோ பெருசாக இருக்கிறது வந்து அப்படி தான் தெரியும். ஸோ அதை தான் இப்போ காட்டுறேன். இந்த கண்டிஷனில் யாராவது பார்த்திங்கன்னா நமக்கு இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. இங்கே பார்த்தோன்னா கூலிங் டைல்ஸும் போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ 20க்கு 60 இந்த மாதிரி வீடு உங்களுக்கு யாராவது பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். அதுவும் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிற ஸ்டைலு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். 20க்கு 60ன்றது ஓகேவான்னு பாருங்கள். 2 விஷயத்தை மட்டும் தான் நீங்கள் பார்க்கணும். ஓகேனா நீங்கள் வந்து இமீடியட்டாக பர்ச்சேஸ் பண்ணலாம். லோனும் வாங்கி கொடுத்துருவாங்க அவங்களே. இல்லை லோன் நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கிறீங்களோ அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராப்பர்ட்டி சம்மந்தமாக வேறு ஏதாவது டீட்டெயில் வேணுன்னா கால் பண்ணுங்கள். நன்றி.